கடைகள் மூடப்பட்டது, மேலும் கடைகள் மூடப்பட்டது. புதுசா தினுசா டைட்டில் கண்டுபிடிச்சு விளம்பரம் பண்ற திராவிட மாடல் அடுத்த தலைப்பா எங்க வாய் எங்க உருட்டுன்னு வச்சுக்கலாம். அரசியல்ல அண்ணனுடைய வழியை தப்பாம ஃபாலோ பண்ற நம்ம அக்கா கனிமொழி அவர்களும் நீட் தேர்வை எதிர்த்து நாங்க போராடிக்கிட்டு தாங்க இருக்கிறோம், மத்தியில ஆட்சி மாற்றம் வந்தா இத பத்தி நாங்க பேச வசதியா இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. சட்டமன்ற தேர்தல் வருகிறது, அங்கே வழக்கு போட்டிருக்கோம். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஒன்றியத்திலே ஆட்சி மாற்றம் வரும் பொழுது அதுல நாங்க சொல்லக்கூடிய நிலையில் நிச்சயமாக மாற்றத்தை எங்களால் பண்ண முடியும்னு சொல்ல முடியும். அதுவரை நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும். திருமதி கனிமொழி அவர்களே, அங்க அடுத்த தேர்தல் வர்றதுக்குள்ள இப்போ இங்க தமிழகத்துல ஆட்சி மாற்றம் வந்துருமே, அப்ப என்ன செய்வீங்க அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 500 டாஸ்மாக் கடைகளை மூடி இருக்கிறோம்னு பெருமையா வேற சொல்லி இருக்கிறாங்க. அப்ப பக்கத்துல இருந்த டிஆர்பி ராஜா அவர்கள் வேற ஏதாவது கேள்வி இருக்குதா வேறன்னு சொல்லி செய்தியாளர்களை கேள்வி கேட்க விடாம செஞ்சிருக்கிறாரு. இந்த 500 கடைகளை மூடினது மூலமா தமிழகத்துல எத்தனை இளம் விதவைகளை அக்கா காப்பாத்தி இருக்காங்கன்னு சேர்த்து சொன்னதுக்கு அப்புறமா நடைய கட்டி இருக்கலாமே டிஆர்பி ராஜா அவர்களே. மணிப்பூர் பிரச்சனையா மத்திய அரசு பிரச்சனையா இதோ வர்றோன்னு அதை பேசுறதுக்கு மட்டும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீள்ற இவங்க வாய் இப்போ மட்டும் ஏன் பப்பப்பா பிப்பின்னு தந்தி அடிக்குதுன்னு தமிழக மக்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி.